பிரியமானவர்களே, இன்று நாம் அன்னை கன்னிமரியாவை லூர்து அன்னை என்று நினைவு கூறுகின்றோம். இந்த நாளை நாம் தாய் திருச்சபையானது அகில உலகத்திற்கான நோயுற்றோர் தினம் என கொண்டாட அழைக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு நோயுற்றோருக்கான 34வது உலக நாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளுக்காக நாம் திருத்தந்தை லியோ அவர்கள் கொடுத்துள்ள தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தலைப்பானது சமாரியன் காட்டிய பரிவு, மற்றவரின் வழியை தாங்குவதன் வழியாக அன்பு செய்தல். இந்த ஆண்டு பெரு நாட்டில் உள்ள கிக்லாயோ என்னும் இடத்தில் இந்த நிகழ்வானது கொண்டாடப்படுகின்றது. நோய் என்பது ஒரு குறையாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. உன் உடலில் ஒரு வலி வரட்டும், இந்த உலகத்தில் வேறு எந்த கவலையும் உனக்கு பெரிதாக தெரியாது என்பார்கள். அதாவது நம்ம இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது நிறைய கவலைகளோடு எந்திரிக்கிறோம் வைங்க. ஆனால் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த உடல் பிரச்சனை தான் நமக்கு ஒரு பெரிய வழியாக தெரியும். நம்முடைய முதன்மை அனைத்துமே நமது உடலுடைய வழியை நோக்கி தான் இருக்கும். இந்த நோய் என்பது நமக்கு 3 நிலைகளில் நம்மை பாதிக்கின்றது. முதலில் அது ஒரு வலியை தருகிறது. அதாவது எந்த வகையான நோயாக இருக்கலாம், அது நம்ம சுகராக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், ஒரு நாள் வரக்கூடிய ஜலதோஷமாக இருக்கலாம், 2 நாள் வரக்கூடிய காய்ச்சலாக இருக்கலாம், நீடித்த நோயாக இருக்கலாம். எந்த நோயிலுமே ஒரு வகையான வலி. இரண்டாவதாக நோய் நம்மை தனிமைப்படுத்துது. அதாவது நோய்வாய்ப்படும் போது மற்றவங்களை நம்ம உடனடியாக பார்க்குறோம், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் இந்த நோய் இருக்கேன்னு சொல்லி அந்த நோய் ஒரு வகையான தனிமை உணர்வை ஏற்படுத்துது. மூன்றாவதாக இந்த நோய் நமக்கு ஒரு கவலையை தருகிறது. இந்த நோய் குணமாகுமா, குணமாகாதா, எப்போ குணமாகும், நம்ம வேலையை செய்ய முடியுமா, இப்படியாக இந்த 3 நிலைகளில் வலி தருவதன் வழியாக, தனிமை தருவதன் வழியாக, கவலை தருவதன் வழியாக நோய் நமக்கு ஒரு மிகப்பெரிய இடரலாக இருக்கிறது, சுமையாக இருக்கிறது. இந்த நோயுற்றோருக்கு என்ன தேவை? அதாவது நோயுற்ற நாம் இந்த 3 பிரச்சனைகள்ல இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நோயுற்றோர் எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல எதிர்நோக்கு. இந்த நோய் சரியாகிவிடும் என்ற ஒரு ஹோப்பை நம்ம அவர்களுக்கு கொடுக்கணும். இரண்டாவது, அவர்களோடு உடனிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக இருக்கலாம், அல்லது அவர்களோட வழிகளை கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்வதாக இருக்கலாம். இவராக நம்ம உடன் இருக்கும் போது அவர்களுக்கு அந்த வலி கொஞ்சம் குறையும், தனிமை குறையும். மூன்றாவது, உதவி செய்வது. நம்ம மருத்துவராக இருந்தால் மருத்துவ உதவி செய்யலாம், அல்லது மருத்துவ உதவிக்கு அவர்களை அழைத்து செல்லலாம், பண உதவி செய்யலாம். இப்படியாக நோயுற்றோருக்கு நம்மால் உதவ முடியும். ஆக நோயுற்றோருக்கு இன்றைக்கு தேவை எதிர்நோக்கு, உடனிருப்பு, உதவி. இன்றைய நாள் செய்தியாக நம் திருத்தந்தை 14ஆம் லியோ நல்ல சமாரியனை முன்மொழிகிறார். இந்த நல்ல சமாரியனை நாம லூக்கா நற்செய்தி 10:25 முதல் 37 உள்ள இறைவாக்கியங்களில் வாசிக்க கேட்கிறோம். இன்றைய நாள் செய்தியை திருத்தந்தை லியோ அவர்கள் 2 ஆவணங்களுடைய பின்புலத்தில் முன்மொழிகிறார். முதல் ஆவணம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய சுற்றுமடல் அனைவரும் உடன் பிறந்தோர், ஃப்ரெட்டெல்லி டூட்டி. இந்த சுற்றுமடல்ல முதலாக திருத்தந்தை நல்ல சமாரியனை முன்மொழிந்து நல்ல சமாரியன் காட்டுகின்ற படிப்பினைகளை நாமும் மேற்கொள்ள நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக திருத்தந்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பின்புலம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எழுதிய திருத்தூது ஊக்கவரை நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன், திலக்சித்தேன். இந்த 2 ஆவணங்களுடைய பின்புலத்தில் இன்றைய நாள் செய்தியை திருத்தந்தை வழங்குகிறார். இதை 3 பிரிவுகளாக அவர் பிரிக்கிறார். முதல் பிரிவு சந்திப்பு என்னும் கொடை, உடனிருப்பை அளிப்பதன் மகிழ்ச்சி. அதாவது தேவையில் இருப்பவருக்கு அயலாராக மாறுவது. இந்த நிகழ்வுடைய இறுதியில அடிபட்டு கிடந்தவருக்கு யார் அயலார் என்று கேட்டவுடன் அந்த திருச்சட்ட அறிஞர் அவருக்கு உதவியவரே என்று சொல்கிறார். அதாவது இன்றைக்கு இந்த நல்ல சமாரியன் எடுத்துக்காட்டு அந்த அடிபட்டவர் நமக்கு அயலார் அல்ல, அடிபட்டவருக்கு நாம் அயலாராக மாறுவது. அது எங்க நடக்குது அப்படின்னா சந்திப்பு, உடனிருப்பு என்னும் கொடையை இவர் தருகிறார். மற்ற 2 பேரும், அதாவது குருவும் லேவியரும் அவரை கடந்து போனாலும் இவர் அவர் சந்திக்கிறதற்காக செய்கிறார். அந்த சந்திப்பு தான் அவரை ஒரு அயலாராக மாற்றுகிறது. இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி திருத்தந்தை கொடுக்கக்கூடிய தலைப்பு நோயுற்றோருக்கான அக்கறை, பொதுவான பணி. அதாவது தனியே அல்ல, மற்றவரோடு இணைந்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். நல்ல சமாரியரும் அந்த அடிபட்டு கிடந்தவருக்கு உடனடியாக உதவி செய்தாலும் அவரை கொண்டு போய் விடுதியில் சேர்க்கிறார். இப்படியாக விடுதி கண்காணிப்பாளரும் நல்ல சமாரியன் காட்டுகின்ற பரிவில் பங்கேற்கிறார். ஆக இன்றைய நாளில் குடும்ப உறுப்பினர்கள், மருத்துவர்கள்,
செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள். இப்போ நம்ம ஒரு உறுப்பு துன்புற்றால் எல்லா உறுப்புமே துன்புறும். அப்போ ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டதென்றால் நம்ம ஒரு திரு அவையாக, ஒரு சமூகமாக இருக்கின்ற வேளையில் அவருக்கு வரக்கூடிய துன்பம் நம்மையும் பாதிக்கின்றது. அந்த வகையில் நோயுற்றோருக்கான அக்கறை என்பது பொதுவான பணி. மூன்றாவதாக, இறை அன்பினால் தூண்டப்பட்டு நம்மையும் பிறரையும் அன்பு செய்தல். அதாவது ஒருவர் கடவுளால் அன்பு செய்யப்பட்டால்தான் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும் என்பது திருத்தந்தை அவருடைய கருத்து. அந்த கடவுளுடைய அன்பில் தன் அன்பு, அதாவது நம்மை நாமே அன்பு செய்ய தொடங்குகிறோம். மூன்றாவதாக, ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறோம். ஆக கடவுள் நம்மை அன்பு செய்தார், நல்ல சமாரியன் போல கிறிஸ்து நம் நடுவே வந்தார் என்றால் நாமும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்ப இந்த இறை அன்பு, தன்னன்பு, பிறரன்பு என்று பார்க்கும்போது ஒரு மரம், அந்த மரத்தை ஒரு உருவகமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இறை அன்பு என்பது அந்த மரத்துடைய வேர் போல இருக்கு, தன்னன்பு என்பது மரத்துடைய தண்டு போல இருக்கு, பிறரன்பு என்பது அந்த மரத்துடைய கிளைகள் போல இருக்கு. ஆக இன்றைய நாள்ல நாம கடவுளுடைய அன்பில் வேரூன்றி நம்மை நாமே அன்பு செய்து உடலை பேணி காத்து வளர்ந்து பிறருக்கு அந்த அன்பை நாம் வழங்க இன்றைய நாளில் முயற்சி செய்வோம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த நாளுக்கான செய்தியை ஓர் இறைவேண்டலோடு நிறைவு செய்கிறார். இனிமையான அன்னையை, என்னை விட்டு அகன்று விடாதேயும், உம் கண்களை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும், என்னோடு ஒவ்வொரு பொழுதும் உடனிரும், என்னை தனியே விட்டு விடாதேயும். உண்மையான தாயாக என்னை பாதுகாக்கும் நீர், தந்தை, மகன், தூய ஆவியாரிடமிருந்து எனக்கு ஆசீர் பெற்று தாரும். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் அன்னை கன்னிமரியாவை லூர்து அன்னையாக நினைவு கூறுகின்ற வேளையில் நம் நடுவே நோயுற்றிருக்கும் நம் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சமாரியனாக, அயலாராக மாற நாம் முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.